டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 8ஆம் வகுப்பு பொருளியல். தலைப்பு பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் மற்றும் பொது மற்றும் தனியார் துறைகள். நம்பர் 1, உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி. நம்பர் 2, இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் உதயகுமார். நம்பர் 3, வங்கி பணம் என்பது எது? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். நம்பர் 4, பின் வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார்? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். நம்பர் 5, ரூபியா என்பது டேஷ் நாணயம் என்று பொருளாகும். ஆன்சர் வெள்ளி. நம்பர் 6, பொற்கொள்ளர்களின் ரசீது எதுவாக மாறியது? ஆன்சர் காகித பணம். நம்பர் 7, பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும் பகுதியில் டேஷ் பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆன்சர் உலோக பணம். நம்பர் 8, எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர் யார்? ஆன்சர் வாக்கர். நம்பர் 9, இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம். ஆன்சர் 1956 முதல் 1960 வரை. நம்பர் 10, இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆன்சர் 1956. நம்பர் 11, கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது எது? ஆன்சர் ஆ மற்றும் ஆ சரி. நம்பர் 12, டேஷ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர்? ஆன்சர் கூட்டுத்துறை. நம்பர் 13, பொதுத்துறை டேஷ் உடையது? ஆன்சர் சேவை நோக்கம். நம்பர் 14, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு? ஆன்சர் 1947. நம்பர் 15, இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1950. நம்பர் 16, கலப்பு பொருளாதாரம் என்ற பொருளாதார நடவடிக்கை தோன்ற காரணமானவர் யார்? ஆன்சர் நேரு. நம்பர் 17, அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? ஆன்சர் இந்திய ரயில்வே. 7ஆம் வகுப்பு பொருளியல். தலைப்பு உற்பத்தி மற்றும் வரியும் அதன் முக்கியத்துவம். நம்பர் 1, நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை எவை? ஆன்சர் 3ஆம் நிலை. நம்பர் 2, மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஒப்பிடும்போது டேஷ் அழியக்கூடியதாக உள்ளது? ஆன்சர் உழைப்பு. நம்பர் 3, விளைபொருளாகிய பருத்தி ஆடையாக உருவாக்கப்படுவது டேஷ் பயன்பாட்டு ஆகும்? ஆன்சர் வடிவம். நம்பர் 4, எது செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி? ஆன்சர் மூலதனம். நம்பர் 5, சமுதாய மாற்றம் காணும் முகவர் யார்? ஆன்சர் தொழில் முனைவோர். நம்பர் 6, தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அமைப்பாளர். நம்பர் 7, வரிகள் என்பவை டேஷ் செலுத்தப்பட வேண்டும்? ஆன்சர் கட்டாயமாக. நம்பர் 8, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது எது? ஆன்சர் சிக்கன விதி. நம்பர் 9, வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி எது? ஆன்சர் தெய்வு வீத வரி. நம்பர் 10, வருமான வரி என்பது? நம்பர் 11, சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது? ஆன்சர் சேவை வரி. நம்பர் 12, அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை எதற்காக செலவிடப்படுகிறது? ஆன்சர் கல்வி. நம்பர் 13, முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி எது? ஆன்சர் சொத்து வரி. நம்பர் 14, கண்காட்சிக்கு விதிக்கப்படும் வரி என்பது? ஆன்சர் பொழுதுபோக்கு வரி.